அவர் என்ன பண்ணிட்டாரு, அங்கே ஊழல் முறைகேடு எல்லாம் இருந்து விட்டு அந்த திரும்ப டீம் இங்கே இது என்ன ஆகும் கட்சி திருப்பி அதுவே தானே மாறும். நம்ம இளம் தலைமுறை உருவாக்குறதுக்கு தானே அப்படி வந்திருக்கோம். அப்புறம் அந்த சாயல் திரும்ப உள்ள வரும் இல்லைன்னு வேணான்னுட்டார். சரிங்க. இவங்க போகிறதால பெரிய அளவில் அங்கே வந்துடுறதுலாம் ஒன்றும் கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய உட்கட்சி பூசல் இன்னும் அதிகமாகும். ஐயா, சீமான் அவர்கள் சொன்ன மான் ஊறுகாய் பற்றி சொல்லுங்க ஐயா அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. அது அவருடைய கேள்வி. அதோட எக்ஸ்டென்ஷனாக நான் என்ன கேட்குறேன்னா, ஐயா அது ஒரு தேவையில்லாத ஒரு ஸ்டேட்மெண்ட் தானே. ஏற்கனவே நீங்க பேசிட்டீங்க, இதுக்கு நான் பதிலும். மனிதன் உண்ணக்கூடிய அத்தனை வகை உணவுகளும் அங்கே இருந்தது. பரப்பன, ஊர்வன, நகர்வன அப்படியே சொல்றாரு. பல விஷயங்கள் பேசினார், அதை விட்டுட்டீங்க. இதை மட்டும் பேசியிருக்கலாமா நீங்கள் பலவீனம் அடைஞ்சு இருக்கிறீங்க. அதை ஒன்றை மட்டும் எடுத்துக்கிட்டு சீமான பலவீனப்படுத்திடலாம். நான் அவருக்கு முட்டு கொடுக்கணும்னு எனக்கு அவசியமே இல்லை. அதை பேசணுமே. நம்ம அதே கூட்டத்தில் வந்து பஞ்சமி நிலத்துக்காக இந்த நீதி கட்சி பேசுனது, நீதி கட்சின்னு சொன்ன இவன் ஏன்டா இத்தனை வருஷமாக போராடலன்னு பேசுனது ஏன் பேசுகிறேன்? அது ஒரு கை, இது ஒரு கை. புரியுதில்லை உங்களுக்கு? அது அதிமுக மட்டும் பாரதிய ஜனதா கைக்குள்ளே போயிடுச்சு. திமுக அப்படியே போர் வீர குணத்தோடு இருக்குது. அதனால பாஜக உள்ள வரதை தடுக்கிறதே இவங்க தான். சீன பெருஞ்ச ஒரு திமுக தான். பாஜக அடிமையாக போயிடுச்சு. அது அடிமையாக இருந்த கட்சியே 11 மருத்துவக் கல்லூரியை வாங்கி கொடுத்து தமிழ்நாட்டுக்கு. நீங்கள் இன்ன வரைக்கும் ஒன்றும் சாதிக்கலையே. இல்லை நீங்கள் வந்து இந்துத்துவ ஆதரிக்கிறீங்க, நீங்கள் வந்து முஸ்லீம்களை ஆதரிக்கிறீங்க. இந்த விவாதத்துக்குள்ளே கொண்டு வரதுக்கு இன்டெலிஜென்ட் வந்து தாலிபான் கூலிப்படைகள் பயங்கரவாதின்னு சொல்லுவாங்கள்ல, திராவிட கூலிபான் படைகள்னே ஒன்று இருக்குது தெரியுமா உங்களுக்கு? ஆம்ஸ்டாங் அது அண்ணா பல்கலைக்கழகம் மாணவி விஷயத்தை ஆமாம் மிக பெரும் வைப்ரேஷன் இருந்துக்கிட்டே இருந்ததா? டக்குன்னு ஆம்ஸ்டாங் கொலை நடந்ததா? ஆம்ஸ்டாங் விஷயத்தில் தப்பே நடக்கலைன்னா சிபிஐ கொடுத்துட்டு இப்போ ஏன் வச்சுக்கிட்டு மேல்முறையீடு பண்ணிட்டு இருக்கிறீங்க? தப்பு நடக்கலையா? சுப்பிரமணிய சாமியை சந்தித்து நேர்காணல் எடுத்தால் நீங்கள் முதலில் கேட்கும் 2 கேள்விகள் என்னவாக இருக்கும்? சாமி நீங்கள் சொல்கிறது தப்பாக இருக்குது. அவர் தமிழ் இப்படி சொல்லி உங்களை ஏமாத்திட்டு இருக்கான்றாங்க எல்லாருமே. அடித்து சொன்னார், நான் சாட்சின்னாரு. முத்தெலுங்கு அறிஞர். ஆமாம், நான் தமிழ், என்னை வந்து நீ பாப்பான்னு ஒதுக்கி வச்சு பாப்பா நான் செஞ்சேன்னா உங்களுக்கு அவள் கருணாநிதி செஞ்சாள். அவள் என்ன செஞ்சா? பணத்தை சேர்த்து அங்கே கொண்டு எல்லாம் வந்து இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக இந்த வாரம் கேட்கப்பட்ட கேள்விகள்லேருந்து சில கேட்குறையா. அதில் பார்த்தீங்கன்னா தினேஷ்குமார் மாதவரத்தில் வந்து கேட்டிருக்காரு, செங்கோட்டையை தொடர்ந்து பல முன்னாள் அமைச்சர்கள் அதிமுகவிலிருந்து வெளியேறி விஜய் கட்சியில் சேரப்போவதாக சொல்வது உண்மையா? யார் யார் போகிறார்கள்? அமைச்சர் ஜெயக்குமார் அதிருப்தியில் இருப்பதாக சொல்கிறார் சார், நிலவரம் என்ன? இதில் உண்மை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஜெயக்குமார் வந்து பாஜக ரொம்ப எதிர்த்து பேசினவர் பாராளுமன்ற தேர்தல் அந்த கூட்டணிலாம் இல்லாதப்போ. ஆனால் அவர்லாம் அதிருப்தியில் இருக்காருன்றது உண்மைதான்யா. ஸோ இவர் நம்ம அந்த கேள்வி வந்து எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும்? நீங்கள் இல்லை, இதில் 2 பிரிவாக நான் பார்க்குறேன். இப்போ ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி அமைச்சர் ஜெயக்குமார் நீங்கள் சொன்னீங்கல்ல, அவர்கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன். வாங்க நேரில் ஒரு நாளைக்கு பேசணும்னு. என்ன இது மாதிரி அதிருப்தி இருக்குதான்றப்ப அதிருப்தியெல்லாம் ஒன்றும் இல்லை. கட்சிக்குள்ளே பேசி தீர்க்கப்பட வேண்டிய விஷயம் எல்லாருக்குமே இருக்கும். அது அதிருப்தின்னு மாறாது. ஆனால் சில பேரை வந்து கட்சிக்கு முழுக்க துரோகம் பண்ண கோஷ்டினே ஒன்று இருந்துகிட்டு இருக்கும். அதை நீங்கள் களை எடுத்து தான் ஆகணும். அது எடப்பாடியில் வேறு யார் செய்தாலும் நான் உண்மையாக வரவேற்பேன். அதான் தலைமை பண்புக்கு அழகு. அதுதான், நீங்கள் நச்சு செடி கூட வச்சுக்கிட்டு நல்ல செடியை நான் வளர்த்துற முடியும்னு ஒரு கட்சி தலைமை முடிவெடுத்துச்சுன்னா அந்த கட்சி நாசமாக தான் போவோம். தலைமை சரியில்லைன்னு அர்த்தம். இப்போ சரியான தலைமையாக எடப்பாடி இருக்கிறாருங்கிறப்ப எப்பவுமே ஒரு கூட்டம் ஒரு இடத்துலேருந்து வர்றப்ப இந்த விலைக்கு வைக்கிறவங்க எல்லாம் ஒன்றா ஆர்கனைசர் ஆகிட்டு அந்த கட்சிக்கு போன உடனே அது கட்சி ஒன்று ஸ்டார் வேல்யூக்கு வந்துருக்குது. நேற்று வரைக்கும் இந்த கட்சியில் நீங்கள் ஊழல்வாதி, அன்ஃபிட்டு, எங்கே இருக்கிறதுனே தெரியாது, உனக்குன்னு ஒரு கூட்டம் இல்லாமல் இருந்துட்டு இருந்தது. இன்றைக்கி நீ இப்போ அந்த கட்சியில் சேர்ந்துட்டோன்னு ஸ்டார் வேல்யூ ஆகிடுவியா? அடுத்தது வைத்திய பேர் அடிப்படுது. நாளைக்கு போய் இணைய போகிறதா சொல்கிறாங்க 2-3 பேர். எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும் தெரியல. பாண்டியராஜனும் போய் சேரலாம், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் எந்த அளவுக்கு இது கை கொடுக்கும்? அதே ஊழல்வாதிகள், அதே கரப்டடு, அந்த கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு வந்தவங்க நாளைக்கு உன் கட்சிக்கு துரோகம் பண்ணுவாங்க மாட்டாங்களான்னு என்ன இருக்குது? திமுகவில் இருந்துட்டு இருந்தப்போ இவருக்கு எம்ஜிஆர் கூட போனவங்க எத்தனை பேர் இருந்தாங்க? திரும்ப எம்ஜிஆர்கிட்டே வந்த கருணாநிதிக்கிட்டே வந்தவங்க எத்தனை பேர்? எம்ஜிஆர்கிட்ட நிலையாக நின்றவங்க எத்தனை பேர்? வைகோ பிரிஞ்சு போனப்போ எத்தனை பேர் போனாங்க? கடைசியாக யாரை தக்க வச்சுக்கிட்டார் வைகோ? யாராவது ஒரு ஆளுமையை தக்க வச்சுக்கிட்டாரா? அப்படியே திரும்ப இந்த பக்கம் வந்துட்டாங்க. இங்கேருந்து போகிறாங்க, நல்ல பதவி கிடைக்கும், சீட்டு கிடைக்கும். இப்போ போகிறாரு, இங்கே பேருக்கு ஒன்று சொல்கிறேன்னு வைத்தியம் அங்கே போகிறாரு. அதெல்லாம் இல்லை, நான் முதல்ல என் கட்சியில் சைக்கிளில் எடுத்துன்னு போஸ்டர் ஓட்டணுக்கு தான் பதவி அப்படின்னு சொல்லிட்டார் புசியானந்து. அதனால் நீங்கள் இப்படி தான் ஒரு 4 வருஷத்துக்கு இருக்கணும், செலவு பண்ணிட்டு இருங்க, வேணா அப்படி இருங்க, ஒரு பொறுப்பை மட்டும் தரேன், சீட்டெல்லாம் இல்லை, அப்புறமா பார்த்துக்கலான்னு சொல்லி மட்டும் பார்த்துட்டேன். அடுத்த நிமிஷம் அங்கே இருப்பாங்களா இல்லையா? ஏன் இருக்கணும்?
அதுதான் பதவி அங்கே கிடைக்குமா, தக்க வச்சுக்க முடியுமா, இது கிட்டத்தட்ட ஒரு மாதிரி வந்துட்டு இருக்குது. அடுத்த ஒரு ஃப்ரெஷ்ஷாக வரதுல போய் தன்னை ஒட்டிக்கணும், அதன் மூலமாக திரும்ப நம்ம வளரணும் அப்படின்றது காலங்காலமாக எல்லா அரசியல்வாதிகளுக்குமே இருக்கும். நேற்று வரைக்கும் ஒரு பண்டார பரதேசி கட்சி பாரதிய ஜனதா கட்சி, அதுதான் திமுக சொன்னது. ஆனால் அது குரோத்தெல்லாம் பார்த்துட்டு இது சரியாக வரும்னு தெரிஞ்ச உடனே பட்டுன்னு காங்கிரஸ் கைட்டு விட்டு பாஜக கூட கூட்டணி வச்சாரா இல்லையா கருணாநிதி? ஏன்னா அதன் மூலமாக ஒரு பலன் வளர்ச்சி இருக்கும்னு நினைக்கிறாங்க. புரியுதுல்ல? நாட்டுக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் அவங்க கட்சிக்கு வளர்ச்சி இருக்கும். 10 வருஷம் இருந்தாங்க காங்கிரஸ். 10வது வருஷம் கடைசி நாளில் தான் அது ஒரு இந்துத்துவா கட்சின்னு தெரியுதுங்க அப்படின்னு 10 வருஷம் இருந்துட்டு அப்புறம் வந்து உடனே டக்குன்னு மாறுறாங்க. உங்களுக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி ஆதரவுக்கு முதல்ல போயிட்டாங்க. அப்புறம் அந்த கடைசி கட்டம் தன்னுடைய மருமகன் ஹாஸ்பிட்டலில் வச்சு மத்திய அரசே ஓசிலேயே மருத்துவம் பார்த்து எல்லாம் அடக்கலாம் முடிச்சு, அடக்கத்துக்கு எல்லா பாஜக தலைவர்களும் வந்து ராஜ மரியாதை பண்ணி முடிச்சு அடுத்து கொஞ்ச நாள்லேயே தான் தெரியுது அது இந்துத்துவா கட்சி அப்படின்னு கருணாநிதிக்கு. அது வரைக்கும் தெரியலையா. அப்படியே காங்கிரஸுக்கு மாறினாங்க பாருங்க. திருப்பி 10 வருஷம் அதிகாரத்தில் இருந்தாங்க. ஏன்னா எங்கே ஓட்டுனா நமக்கு அதிகாரம் நிலைக்கும். அது அரசியல் கட்சியில் எல்லாருக்குமே நடக்கும். புரியுதில்ல உங்களுக்கு? இப்போ சீமானுக்கிட்ட எனக்கு தெரிஞ்சு 2-3 தலைவர்கள் ஏற்கனவே பேசியிருக்கிறாங்க என்னன்னு, கட்சிக்குள்ளே வரேன்னு. எனக்கு நல்லாவே தெரியும். அவர் என்ன பண்ணிட்டாரு, அங்கே ஊழல் முறைகேடு எல்லாம் இருந்து விட்டு அந்த திரும்ப டீம் இங்கே இது என்ன ஆகும் கட்சி திருப்பி அதுவே தானே மாறும். நம்ம இளம் தலைமுறை உருவாக்குறதுக்கு தானே அப்படி வந்திருக்கிறோம். அப்புறம் அந்த சாயல் திரும்ப உள்ள வரும் இல்லைன்னு வேணான்னிட்டார். வந்து பொறுப்புக்கு எடுத்துட்டு சிலது நான் செய்கிறேன், பணத்தை செலவு பண்ணுறேன்னு அந்த இத்தனை பேர் எனக்கு தெரியும். அது எல்லா இடத்துலையுமே ஒரு புதுசாக ஒன்று வருதுன்றப்ப அங்கே போய் ஒட்டிக்கிட்டு வளரணும்னு நினைக்கிறது இருக்குது. ஆனால் அவங்களுக்கு சீட்டு இல்லைப்பா, 5 வருஷத்துக்கு பிறகு தான் உங்களுக்கு சீட்டு, 5 வருஷத்துக்கு பிறகு தான் உங்களுக்கு கட்சியில் ஒரு பொறுப்பு அப்படின்னு மட்டும் சொல்லட்டும். இவங்களாம் அங்கே நாளைக்கு போகிறாங்களா இல்லையா பாருங்கள். உண்மைதான், இதுதான் நடக்கும் அங்கே. சரிங்க. இவங்க போகிறதால பெரிய அளவில் அங்கே வந்துடுறதுலாம் ஒன்றும் கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய உட்கட்சி பூசல் இன்னும் அதிகமாகும். பழைய ஆட்களுக்கு செல்வாக்கா, வந்தேரிகளுக்கு செல்வாக்கா, அந்த கேள்வி அங்கேயும் வந்து அங்கேயும் நிரந்தர குடியேறிகள் வந்தேரிகள்ன்ற போட்டி அங்கேயும் வந்துடும். ஓகே, சர்க்கஸ் கட்சி ஏற்கனவே வந்து பெயர் எடுத்த கட்சிக்குள்ள நிஜமாவே சர்க்கஸ் வேலைகள் நடக்க தான் வந்து போகுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே, பாலமுருகன் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து கேட்டிருக்காரு, ஐயா சீமான் அவர்கள் சொன்ன மான் ஊறுகாய் பத்தி சொல்லுங்க ஐயா அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. அது அவருடைய கேள்வி. அதோட எக்ஸ்டென்ஷனா நான் என்ன கேட்கிறேன்னா, ஐயா அது ஒரு தேவையில்லாத ஒரு ஸ்டேட்மெண்ட் தானே. ஏற்கனவே நீங்க பேசிட்டீங்க, இதுக்கு நான் பதிலும் பேசிட்டேன் முதல் இதுலயே வந்துட்டு. இது உங்களுக்கு போற போக்குல அதெல்லாம் அங்க இருக்கிற பார்த்தது. நான் கூட ஒரு இடத்துக்கு போனேன்னா இந்த இடத்துல இது இருந்ததுன்னு சொல்றது ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம். நீ அதை ஒண்ணு மட்டும்தான் எடுத்துக்கிட்டு பேசுறேன்னா உனக்கு உள்நோக்கம் ஏதோ இருக்குதுன்னு கடந்த முறையே நான் சொல்லிட்டேன். சொல்லல அந்த நபர்களை சீமானுடைய பல விஷயங்களை பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன வரல. அது ஒண்ணு அங்க எல்லாமே இருந்தது. கருவாடு ஊருக்கா தமிழ்நாட்டிலே இன்னைக்கு விற்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? சில ஊர்கள்ல கிடைக்கும் மட்டன் ஊறுகாய், சில ஊர்கள் இல்லை பேக் பண்ணி இப்போ எல்லாம் வச்சுட்டு இருக்கிறாங்க. மட்டன் ஊறுகாவா? மட்டன் ஊறுகாய் உங்களுக்கு வேணா நாளைக்கு நான் வாங்கி தரேன். நிஜமா கேட்கணும், விளையாட்டுகள்ல நீங்க அப்பப்போ வச்சு அதை தொட்டுக்கலாம். மட்டன் ஊறுகாய் வந்து தொட்டுக்கலாம். உப்பு கண்டம் போட்டு வச்சுக்கிற மாதிரி அதில் கொஞ்சம் ஊறுகாவா மாற்றி செய்கிறாங்க அங்கே. அதெல்லாம் சகஜம். நான் பல பேர்கிட்ட நான் பேசிட்டேன். அப்துல் காதர்னு நினைக்கிறேன், அப்துல் ஜப்பாரா, மிகச்சிறந்த கிரிக்கெட் வர்ணனையார். அவருடைய தலைவர் சந்தித்த வேலையில் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். 2006 சுனாமிக்கு பிறகு வந்து தலைவர்லாம் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி பல காரணங்கள் நெருக்கடிக்கு பிறகு சர்வதேச அளவில் வந்து சந்திக்கிறார் பத்திரிகையாளர்களை தலைவரை. அப்போ வந்து ஒருத்தருக்கு மட்டும் எல்லாம் வராங்க, கலையிறாங்க, போகிறாங்க, ஒரு கட்டுக்கோப்பாக கூட்டுன்னு போகிறாங்க, ஒரு இடத்துல செக்அப் பண்ணுறாங்க, அங்கேருந்து இன்னொரு கடத்துக்கு கொண்டுட்டு போகிறாங்க, அங்கே ஒரு பெரிய சோதனையை வைக்கிறாங்க, கருவிகள் உள்பட ஆய்வு செய்யப்படுகிறது. ஒன்று அவ்வளோ நேர்த்தியாக பண்ணி கடைசியாக ப்ரெஸ் மீட் வச்சு முடிக்கிறாங்க. ஒருத்தருக்கு மட்டும் தகவல் வருது, அது இவர் அப்துல் ஜப்பார் வந்துட்டு இவர் சொல்கிறார், இந்த மாதிரி தலைவர் உங்களை தனியாக சந்திக்கணும், இங்கே வெயிட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஏன் நான் மெய் மறந்துட்டேன். நம்பர் 1 கிரிக்கெட் வர்ணனையால் சென்னையில் இங்கே திருவல்லிக்கேணியில் இருந்தார். நான் மெய் மறந்து விட்டேன். தலைவர் என்னை சந்திப்பதாக தகவலா யாருன்னு அவ்வளோ நீட்டாக சிவில் ட்ரெஸ்ஸில் இருக்க ஒரு போராளி வந்து அணுகி உண்மையாக சொல்கிறாரு. தொடக்கத்தில் நீங்கள் வந்ததுலேருந்து உங்களை பின்தொடர்ந்துக்கிட்டே வாட்ச் பண்ணிருக்கோம். நீங்கள் இந்த நேரத்தில் சத்தியத்துக்கு இல்லை, அவர் சொன்னது அவர் எழுதுனது இருக்குது இன்றைக்கும். அவர் இதை ஒரு ஆவணப்படுத்தணும்னு கொரோனாவுக்கு பிறகு வயசாகிடுச்சு அவருக்கு, எப்படியாவது ஆவணப்படுத்திடணும் அப்படின்றதுக்காக நான் போய் அவர் பேட்டி எடுத்து ராவணாவில் போட்டிருக்கிறேன். என்னை தொடர்ந்து கண்காணித்து கொண்டே இருந்திருக்கிறார்கள். நான் யாரோடு எத்தனை நிமிடம் பேசினேன், எந்த இடத்துல எத்தனை நிமிடம் நின்றேன், ஏன்னா பாத்ரூமுக்கு போனது எப்போ, திரும்ப வெளியே வந்தது எப்போ, அங்கே நான் யாரையாவது சந்திச்சேனா, இவர்கிட்ட நின்று நீங்கள் இந்த நாட்டு பத்திரிகையாளரோடு நீங்கள் நின்று பேசியிருந்து இவ்வளவும் அவர்கள் சொல்கிறார்கள். விட்டுருங்க.
ஒரு குறிப்பிட்ட தனியாக ஒரு இடத்துல நிற்கிறாங்க. இவரை வந்து வெயிட் பண்ண வச்சுட்டு இருக்கிறாங்க. வாகனம் வந்து ஒன்று நிற்கிது. சுற்றி கருப்பு கண்ணாடி போட்ட போராளிகள் இருக்காங்க. சுற்றி முற்றி பார்க்குறாங்க. அந்த பாதுகாப்பு பிரிவு திறந்து விடுறாங்க. குள்ளமாக ஒரு உருவம், ஒரு 20 அடி தூரத்தில் தான் இருக்கிறோம். வர வர வேகம் கூடுது. 2 அடி நான் மெய் மறந்து நிற்கிறேன். அப்படியே மிக பெரும் ரைட்டர் ஆகுது. வர்ணனையாளர் மட்டும் இல்லை, மொழிபெயர்ப்பாளர், எழுத்தாளர், மிக பெரும் படைப்பாளி. அப்படிப்பட்ட ஒரு மொழி ஆளுமை கொண்டவர். ஆமாம். என்னை மறந்து என் உடம்பு சிலிர்த்து கொண்டு நிற்கிறது. 2 அடி நான் தாவி பிடிச்சி கட்டி பிடிக்கலாம்னு நினைக்கிற அந்த நேரத்துக்குள்ளார என்னை கட்டி பிடிச்சிட்டார் அந்த தலைவர். அப்புறம் உட்காந்துக்கிட்டு பேசுகிறோம். அந்த மேடையில் இருக்குது, மனிதன் உண்ணக்கூடிய அத்தனை வகை உணவுகளும் அங்கே இருந்ததுன்றார். பரப்பன, ஊர்வன, நகர்வன அப்படியே சொல்கிறார். அத்தனை வகை உணவுகளும் அண்ணா இது வந்து உங்களுக்காக ஹலால் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு, பின்னாடி சீமான் சொன்னார்ல, அதெல்லாம் கேளிக்கை சிரிச்சா அதெல்லாம் அவர் எழுதினாரு, சொல்லியிருக்கிறார். நான் உணவு விண்டுகிட்டு இருக்கும்போது எதை நான் விருப்பப்பட்டு சாப்பிட்றேன்னு கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க பக்கத்தில் இருந்து ஒருத்தர். அதை மட்டும் திரும்ப கொண்டு வந்து வைக்கிறாங்க. அந்த உரையாடலின் போது தான் எனக்கு இந்த மாதிரியான விஷயங்கள், அத்தனை வகை உணவுகளும் இருந்தது. அதில் நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா உணவுமே இருந்தது. எல்லாருமே எனக்கு நிறைய போராளிகள், மான் கறி, மான் ஊர், இது எதுவுமே அங்கே புதுசு இல்லைங்க, அங்கே எல்லாமே பழசுங்க. பல விஷயங்கள் பேசினார். அதை விட்டுட்டீங்க, இதை மட்டும் பேசியிருக்கலாமான்னா நீங்கள் பலவீனம் அடைஞ்சு இருக்கிறீங்க. அதை ஒன்றை மட்டும் எடுத்துக்கிட்டு சீமான பலவீனப்படுத்திடலாம் நினைக்கிறேன். நான் அவருக்கு முட்டு கொடுக்கணும்னு எனக்கு அவசியமே இல்லை. கடந்த வாரம் கூட ஒரு விஷயத்துக்கு அவர் கண்டித்து பேசியிருக்கிறோம். ஆனால் நீங்கள் பலவீனப்பட்டிருக்கீங்க. அவருடைய கருத்துக்கு எதையுமே உங்களால் சொல்ல முடியும். இதை பேசியிருக்கலாமா நீங்கள் அறிவாளியாக காட்டிக்கிறதுக்கு அவரை நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்கன்னு அர்த்தம். சரி, புரியுதுல்ல? எனக்கு அது அங்கே எல்லாமே இருந்தது. எல்லாமே நாங்கள் சாப்பிட்டோம். தொடர்ச்சியாக அருகில் நின்று கொண்டு தலைவர் பேசுனது எல்லாமே இலக்கியங்களும் நேரடி வர்ணனையை பற்றும். ஆனால் எதை பற்றியும் பேசியிருக்கலாம். இந்த மனிதர்கிட்ட எதை பேசணுன்றப்ப 1.5 மணி நேரம் அதை பற்றி மட்டுமே பேசியிருக்கிறாங்க. செலக்டிவாக அதை பற்றி மட்டும் பேசுகிறார். எவ்வளவு தகவல்கள் அவருக்கு தெரிஞ்சிருக்குது. இந்த ஆண்டு கிரிக்கெட் வர்ணனையில் நீங்கள் இப்படி பேசியிருக்கீங்க, எப்படி நீங்கள் பேசியிருக்கீங்க, எப்படி நீங்கள் எந்த இதுவுமே குறிப்பு இல்லை, ஒன்றும் இல்லை, பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அவர் பக்கத்தில் இருக்குங்க கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அவர் எந்த உணவை விரும்பி சாப்பிட்றாருன்றதை பார்த்துட்டு அதை உடனே கொண்டு வந்து வைக்கிறாங்க. இவ்வளவு நடந்தது எனக்குன்னாரு. அதை எனக்கு அந்த நோக்கத்தில் நான் பதிவு பண்ணணும்னு போகல. தலைவரை சந்தித்த வேலையில் அப்படின்றத போட்டு அது புத்தகமாக கொண்டு வந்தார், படித்தேன். அவருடைய வாயாலே பதிவு பண்ணணும்னு வற்புறுத்தி கேட்டு, அவருக்கு விருப்பம், வீட்டில் இருந்தவங்களுக்கு கொரோனா தொற்று இப்போ தான் முடிஞ்சிருக்கு, அவர் வயசாகி இருக்கிறாரு, அதனால் வேணான்னு நாங்கள் யாரும் கிட்ட வரமாட்டோம், தொடமாட்டோம், தூரத்தில் உட்காந்துட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு உட்கார வைக்கிறோம், நீங்கள் வந்து பத்திரமா உட்காந்து பேசுங்க, அப்படி தான் எடுத்தோம். அதில் அப்படி ஒரு நேர்த்தியான கட்டமைப்பு. அதை பற்றி உங்களுக்கு சொன்னாக்கா நீங்கள் அதில் இருக்கிற ஒரு சின்ன விஷயத்தை எடுத்து காமெடியாக மாற்றிக்கிட்டு வரீங்க. பல போராளிகள் இதை பற்றி பேசி வீடியோ போட்டிருக்கிறாங்க. அதை உங்களால் எடுத்துக்க தோணலைன்னா நீங்கள் அதை வந்து குற்றம் சொல்லணுன்ற நோக்கம், அதன் பேரில் உங்களை நீங்கள் பிரபலப்படுத்திக்கணும், அதை குறை சொல்லி அதை பற்றியே பேசணுன்ற நோக்கம் தான் இருக்குது ஒழிய, அதில் இருக்கக்கூடிய ஒரு முழு வீச்சான கருத்தை உங்களால் உள்வாங்க முடியல, அதை மறுக்கிறீங்கன்னு அர்த்தம். அதை தான் நான் சொல்லுவேன். சரி, ஆனால் எனக்கு இன்னொரு விமர்சனம் இருக்கு. உள்நோக்கம்ல விமர்சனம். நேத்தி வந்து பத்திரிகையாளர் கேட்குறாங்க, விஜய் பற்றி என்ன நினைக்கிறீங்க, நான் என்ன கிளி ஜோசியக்காரனா என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கடந்து போறாரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருது. ஆனால் கடந்த 3 மாசங்களா இதை நம்ம பண்ணியிருக்கலாம் இல்லையா? தொடர்ந்து விஜயை பற்றி நம்ம பேச அப்போ சொன்னாக்கா அதுக்கு ஒரு கருத்து, இப்போ சொன்னால் இப்போ ஒரு கருத்து. ஒருவேளை இப்போ அவருக்கு ஒரு பாடம் வந்துட்டான், நம்ம வந்து எதிர்க்க வந்தது வேற ஒருத்தர், தொடர்ச்சியாக மக்கள் எல்லாம் இவனை பேசிட்டு இருக்கிறதே நம்மளை சொல்லிட்டு இருக்கிறாங்க, தவிர்த்துட்டு போவோம். அவர் என்னவா வருவார் எனக்கு என்ன தெரியும்? 15 வருஷம் ஆகிப்போச்சு அரசியலுக்கு. நான் என்னவா வருவோன்னு சொல்லிட்டு தான் இன்னும் முடிவு நமக்கு தெரியல. அவர் இப்போ தான் வந்திருக்கிறாரு. அந்த முடிவை நான் ஏன் சொல்லணும்? புரியுதில்ல? அவர் வரமாட்டார்ப்பான்னு சொன்னாலும் ஒரு விமர்சனம் வரும். இல்லை வந்துடுவார் முதலமைச்சராக தம்பினாலும் உடனே உங்கள் மேலே நம்பிக்கை இல்லையான்னு இவருக்கு ஒரு விமர்சனம் வரும். அதனால் கிளி ஜோசியக்காரன்னு சொல்லிட்டு போகலாம். தவிர்க்கணும்னு நீங்கள் தான் பேசிக்கிட்டு நீங்கள் தவிர்க்கிறேன், அதுக்கு ஒரு விமர்சனம்னா என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? நான் ஒரு கேள்வி கேட்குறேன், கேளுங்க. அதிமுக ஒருவேளை ஜெயிச்சிருச்சுனாலும் பாஜக அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கையடக்கத்துக்குள்ள வச்சு இல்லை கட்சியை உடைக்கலாம், எடப்பாடி அந்த பதவியிலிருந்து எடுக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். இல்லை தோத்துட்டாங்கனாலும் அதிமுகவுடைய இறங்குமுகம் அங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. எப்படி இருந்தாலும் அதிமுகவுக்கு வரக்கூடிய எதிர்காலம் அப்படிங்கிறது ஒரு சவாலுக்குரியதாக இருக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் ஒத்துப்பீங்களா? கட்டாயம் இருக்கும். இதில் ஒரு திருத்தம் நான் சொல்கிறேன். உங்கள் அனுபவத்துக்கும் திமுகவும் இப்போ பாஜக கண்ட்ரோலில் கைப்பிடிக்குள்ள தான் இருக்கு. அது ஒரு கை, இது ஒரு கை. புரியுதில்ல உங்களுக்கு? அது அதிமுக மட்டும் பாரதிய ஜனதா கைக்குள்ளே போயிடுச்சு. திமுக அப்படியே போர் வீர குணத்தோடு இருக்குது. அதனால பாஜக உள்ள வரதை தடுக்கிறதே இவங்க தான், சீன பெருஞ்சவர் திமுக தான். பாஜக அடிமையாக போயிடுச்சு. அது அடிமையாக இருந்த கட்சியே 11 மருத்துவக் கல்லூரி வாங்கி கொடுத்து தமிழ்நாட்டுக்கு. நீங்கள் இன்ன வரைக்கும் ஒன்றும் சாதிக்கலையே. உங்களுக்கு உண்டானதெல்லாம் சாதிச்சிட்டிங்களே. பெரும்பெரு ரெய்டெலாம் வந்து வாரக்கணக்கில் நடந்த ரெய்டெலாம் அப்படியே கிடக்குதுங்க. அடுத்த கட்டத்தை நோக்கி நகரலையே.
நேருது மட்டும் இப்போ வேகம் எடுக்குது ஏன்? செந்தில் பாலாஜி பழி வாங்கப்பட்டது ஏன்? பதிலுக்கு இன்னொரு பழி வேணும் அப்படின்ற நோக்கம் அங்கே ஏன் வருது? இது எல்லாத்துக்கும் பாஜக கைக்குள்ளே இன்றைக்கி நீங்கள் இருக்கிறீங்களா இல்லையா? இல்லைன்னா ஏன் அடிக்கடி போயிட்டு நிர்மலா சீதாராமன் பார்க்குறீங்க? ஏன்னா தேவை வந்தது உங்களுக்கு. மக்களுக்கான பிரச்சனை இது வரைக்கும் பேசி நீங்கள் உங்களுக்கு தான் நடக்கலை. மத்திய அரசு உங்களை பழி வாங்குது, எதையும் கொடுக்க மாட்டேங்குது. எதிர்த்துருங்கன்ற ஒரேடியா மக்களை திரட்டி ஒரு பெரிய 1,00,000 பேர் நீங்கள் எதிர்த்துருங்க. ஆனா இப்ப இந்த திருப்பரங்குன்ற இஷ்யூல வந்து பாத்தீங்கன்னா திமுகவும் பாஜகவும் வந்து தமிழகத்துல ஒரு பிரித்தாளும் அரசியல வந்து செய்ய பார்த்துச்சு. ஆனா தமிழ் தேசியவாதிகள் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா சரியான கருத்தை பேசினா நீ வந்து முஸ்லிம்களுக்கு முட்டு கொடுக்குற, நீ வந்து இந்துக்களுக்கு சாதகமா பேச மாட்டேன்னு சொல்லிட்டு தமிழ் தேசியவாதிகள் எல்லாருமே வந்து கடிச்சு வச்சாங்க. ஆனா இது சரியான நிலைப்பாடு தானே சீமானோட அறிக்கை. தமிழ் தேசியவாதிகள்ல நீங்க யாருன்றதை பார்க்கணும். எல்லாருமே தமிழ் தேசியவாதிகள். தமிழ் எனக்கு விருப்பம் இருக்கும், நான் அதிமுகவை ஆதரிச்சிருக்கேன். திமுகவிலும் தமிழ் தேசியவாதிகள் இருக்கிறாங்க. நான் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்க மட்டும் தமிழ் தேசியவாதிகள் இல்லை, இன்னும் மற்ற கட்சியிலையும் தமிழ் தேசியவாதிகள் இருக்காங்க. அதிமுகவை ஆதரிச்சாக்கா நாளைக்கு அதிகாரத்துக்கு வந்துட்டாங்கனாக்கா தமிழ் தேசியம் ஓரளவுக்கு இதுவாக இருக்குமா அப்படின்னு நினைக்கிற தமிழ் தேசியவாதிகள் இருக்காங்க. எந்த தமிழ் தேசியவாதிகள்னு ஒன்று இருக்குது. திருப்பரங்குன்றத்தை பொறுத்த வரைக்கும் 2 பேரும் சேர்ந்து ஆடின டிராமா. ஒரே வார்த்தையில் நான் சொல்கிறேன், திமுக பாஜக கட்டாயம் முழுக்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு செய்த ஒரு பிளான். 2024 வக்ஃப் வாரிய திருத்த சட்டம் மத்திய அரசு கொண்டு வந்துன்னு சொன்னபோது தமிழ்நாடு திராவிட மாடல் அரசு திமுக குதின்னு குதிச்சு தமிழ்நாடு முழுக்க பெரிய அளவில் போராட்டத்தில் அவங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் இறங்கிட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய திருச்சி வேலுசாமி தான் அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு கூட்டம் திருச்சியில் முதலாக போட்டாங்க. அதை எதிர்த்து எல்லாத்துக்குமே சேர்த்து, இஸ்லாமியர்கள் எதிர்ப்புகள்லாம் சேர்த்து கடைசியாக திமுக உள்ள போகுது, எதிர்த்து பெரிய போராட்டம் பண்ணாங்க. நாங்கள் இருக்கிற வரைக்கும் அனுமதிக்கவே மாட்டோங்க. இந்த திருக்கழுக்குன்றம் போராட்டம் நடந்துட்டு இருக்கிற நேரத்திலே அனுமதிச்சிச்சு. இதை சொன்னது அதே இஸ்லாமிய கட்சியில் இருக்கக்கூடிய இந்திய தேசிய லீக்கு தடா ரஹீம் புட்டு வைக்கிறார். இதுதான் திமுகவினுடைய ஆதியிலிருந்து திட்டம். இதுதான், எதையும் ஏற்றுக்க மாட்டோம்னு சும்மா அப்படி திமிர வேண்டியது. அப்புறம் அண்டர் கிரவுண்டில் நீங்கள் நேராக வந்துருங்க. அந்த நம்ம மொத்த மீடியா எங்கே பார்த்துட்டு இருக்கிறோம்? அங்கே என்ன பிரச்சனை? திருப்பரங்குன்றம் தமிழ் தேசிய எப்படி ஆதரிக்கலை, இதெல்லாமே இன்டெலிஜென்ட்டாக உருவாக்குறது. தமிழ் தேசியவாதிகள் இந்த சார்பு எடுக்கிறது தப்பு, திராவிடம் இந்த சார்பு எடுக்கிறது தப்பு. இந்துக்கள் வந்து காலகாலமாக கும்பிட்டு இருக்கிறான், ஒரு பிரச்சனையும் இல்லையே. அதிமுக ஆட்சியிலே நடந்துக்கிட்டு தானே இருந்தது. அந்த திருப்பரங்குன்றம் அங்கே தானே இருந்தது, மசூதி அங்கே தானே இருந்தது. இந்த பிரச்சனை இல்லையே, எப்போ ஏன் வருது யோசிக்கிறோம் யாராவது? இதை பேசுங்கப்பான்னா இல்லை நீங்கள் வந்து இந்துத்துவ ஆதரிக்கிறீங்க, நீங்கள் வந்து முஸ்லீம்களை ஆதரிக்கிறீங்க. இந்த விவாதத்துக்குள்ளே கொண்டு வரதுக்கு இன்டெலிஜென்ட் வந்து தாலிபான் கூலிப்படைகள் பயங்கரவாதின்னு சொல்லுவாங்கல்ல, திராவிட கூலிபான் படைகள்னே ஒன்று இருக்குது தெரியுமா உங்களுக்கு? விளையாட்டுகள்ல சிரிக்காதீங்க, உண்மையிலேயே இருக்குது. இதெல்லாம் உருவாக்கம் செய்வது இவங்கெல்லாம் உருவாக்கம். இணையத்தில் இருக்காங்க தெரியும். என்னங்க நீங்கள் கிட்டத்தட்ட 4000 கோடி எக்ஸ்ட்ரா அது இதுன்னு போட்டு 5000 கோடி போட்டால் இனிமேல் சுத்தமாக இல்லைன்னா சென்னை மூழ்கி பண்ணி ஏதாவது ஒரு வார்த்தை பேசணுமா? எத்தனை பேர் செத்து மடிஞ்சுக்கிட்டு இருந்தான், அல்லல் பட்டுக்கிட்டு இருந்தான், ஏதாவது ஒன்று பேசணுமா இல்லையா? இதுதான் திமுகனுடைய கூலிபான் படைகள் செய்யக்கூடிய வேலைகள். இறஞ்சி கிடக்குது எல்லா இடத்துலையுமே, ஊடகம் முழுக்க எல்லாம் இறஞ்சி கிடக்குது. விவாதம் ஒரு நாளைக்கு எடுக்கணும், இதெல்லாம் பேசணும். எதையுமே இதை பற்றி பேசவே இல்லைங்க. நீங்கள் திருப்பரங்குன்றத்தில் நின்றுட்டுங்க, முருகன் கூட அவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க சிலையை வச்சுக்கிட்டு. நீங்கள் நின்றுட்டீங்களா மொத்த மீடியாவும் திருப்பரங்குன்றத்தில்? ஏன் இவ்வளோ ஊழல் முறைகேடு நடந்துட்டு இருக்கிற இந்த விஷயத்தை இன்டெலிஜென்ட் அப்பெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி வரப்போகுது, நேருக்கு பெரிய சிக்கல் வரப்போகுது, அடுத்தடுத்த அரெஸ்ட் நடக்க போகுது, இதை டைவெர்ட் பண்ணணுன்றதுக்காக வேண்டி இப்போ பாருங்கள் 2-3 நாள் எதனா ஒன்று பெருசாக நடக்கும், புதுசாக வரும். விஜயை பற்றியோ சீமானை பற்றியோ யாரை பற்றி விமர்சனங்களை விசிறி விட்டாக்கா நிறைய விவாதம் நடக்குன்னா அவங்கள எடுத்துக்கும். புரியுதுல உங்களுக்கு? இதுதான் இன்டெலிஜென்ட் செய்யக்கூடியது. இப்போ இன்டெலிஜென்ட்டோட கூலிபான் படைகள்னு ஒன்று இருக்குது. தாலிபான் இல்லை, நீங்கள் சொல்கிறது திராவிட கூலிபான் படைகள் இருக்குது. இந்த கிருஷ்ணா முத்து குமரப்பன்னு அமெரிக்காவில் ஒரு சயின்டிஸ்ட் பேராசிரியர், அவர் இந்த வார்த்தை ஒரே ஒரு பண்ணுறாரு. அவர் தான் அந்த பண்ணுறாரு. அவர் பண்ணது கூலிபான்கள் மட்டும் சொல்ல வர்றாரு. நான் கொஞ்சம் விரிவாக அதை பற்றி ஒன்று எடுத்து திராவிட கூலிபான் படைகள் இல்லை திராவிட கூலிபான் தீவிரவாதிகள் இந்த கோஷ்டியை எடுத்துக்கிட்டு எதை பேசணும் எதை பேசக்கூடாது ஒரு பேனா ஒன்று வச்சுக்கிறாங்க. புரியுதில்ல எந்த பேனான்னு? அதை வச்சுக்கிட்டு அதன் மூலமாக விதைச்சி வருது, அதுதான் பேசு பொருளாகணும், வேறு எதுவும் பேசக்கூடாது. இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் விட்டுட்டு மான் ஊர்காய்க்கு வந்து நின்னோம்ல நம்ம 2 நாளாக. அதுக்குள்ள என்னடா அரசியல் இது? இது ஒரு பெரிய விஷயமாடா? பொய்யா கூட இருக்கட்டும், அதை விட அவன் தண்ணியில் மிதந்துட்டு இருக்கிறான், ஏன் அதை நம்ம பேசலை? சரி, அதை பேசணுமே. நம்ம அதே கூட்டத்தில் வந்து பஞ்சம நிலத்துக்காக இந்த நீதி கட்சி பேசுனது, நீதி கட்சின்னு சொன்ன இவன் ஏன்டா இத்தனை வருஷமாக போராடலைன்னு பேசுனது ஏன் பேசலை? 12 லட்சம் ஏக்கர் நீங்கள் எடுத்து தூக்கி வச்சுக்கிறீங்க. உன் கட்சியை சேர்ந்தவன் அத்தனை பேர் அதுக்குள்ளே கல்லூரி கட்டிங்கிறான், அதை திருப்பி எடுத்து கொடுறா. ஒரே ஒரு சட்டம் மட்டும் இருக்குது, ஏன்டா நீ செய்யலைன்னு கேட்டது ஏன் நீங்கள் பேசலை?
இந்த ஒரு வார்த்தை மான் ஊர்காக்குள்ள அதுதான் இன்டெலிஜென்ட்னுடைய கூலிபான் படைக்கிட்ட ஒப்படைக்கிற வேலை. இதை நோக்கி நம்ம இருக்கிற இந்த ஒரு பெரிய ஆழ்ந்த அரசியலை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் காலம் வரணும். ஒரு காலகட்டத்திலும் ஒரு கோடு, சின்ன கோடுக்கு பக்கத்தில் பெரிய கோடு போட்டு போயிட்டே இருக்கும். ஆம்ஸ்டாங் அது அண்ணா பல்கலைக்கழகம் மாணவி விஷயத்த ஆமாம் மிக பெரும் வைப்ரேஷன் இருந்துக்கிட்டே இருந்ததா? டக்குன்னு ஆம்ஸ்டாங் கொலை நடந்ததா? நினைச்சு பாருங்க கொஞ்சம். அதை பற்றி பேச ஆரம்பிச்சு நடக்கும் நடக்காது உங்கள் இன்டெலிஜென்ட்டுடைய மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். தமிழ்நாடு காவல்துறை ஸ்டாலின் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். உளவுத்துறை அன்றைக்கே சொல்லித்தர 2-3 முறை நாங்கள் எச்சரிக்கை கொடுத்துருக்கோம் போலீஸுக்கு, அவருக்கு இந்த மாதிரி உயிர் பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்குதுன்னு. அப்படியே திடீர்னு மாய உலகத்துலேருந்து வந்து அப்படியே 6 மணிக்கு வராங்க, வெட்டி கொண்டுட்டு போகிறாங்கன்னா அவன் போலீஸ் டிபார்ட்மெண்ட் உன்னுடைய முதலமைச்சர் பதவி எதுக்கு இதுன்ற தூக்கி போட்டு போகலாமே, அசிங்கமாக இல்லை உனக்கு? எல்லாம் தெரிந்தே நடக்கிறது. இதுதான் ஒரு கோடு பக்கத்தில் பெருசாக போடுறது. அதை பேசிக்கிட்டு இருக்கும்போதே அடுத்தது ஒன்று நடக்குது. இப்படியே எங்கே வந்து நிற்கிது கடைசியாக நம்ம பேச வேண்டியதெல்லாம் விட்டுட்டோம். ஏன்டா இந்த 5000 கோடி கிட்டத்தட்ட 4000 கோடி இந்த சென்னைக்கு மட்டும் இவ்வளோ போட்டியே அந்த பணம் என்னாச்சுன்னு கேட்கறதுக்கு வழி இல்லாமல் போச்சு. நேரு மேலே அந்த ஊழல் ஏன் நீ வந்து அந்த 880 கோடி முதல் போட்டதுக்கே வழக்கு பதிவு பண்ணல டிஜிபி ஏன் அந்த கேள்வி நமக்கு இருந்திருக்கணும். ஏன்னா அது உங்கள் வீட்டு பணம், என் வீட்டு பணம்லாம் இருந்திருக்கு. 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறோம் வருண். அதில் நீங்களும் வரி கட்டணும், நானும் வரி கட்டணும், சாப்பிட்றதுக்கெல்லாம் வரி கட்டணும். அப்படியே ஓசியில் போயிடாது. நீ மட்டும் பணத்தை தூக்கி போய் வெளிநாடுகளில் பதுக்கி வச்சிருக்கீங்க, சொகுசாக போயிட்டு வந்துன்னு இருப்பீங்க. நாங்கள் வரி கட்டி செத்துக்கிட்டு இருக்கோம்ன்ற கேள்வி உனக்கு எனக்கும் வந்திருக்கணும். அதை விட்டு விஜய் ஏன் இப்படி செய்தார்? விஜய் அப்படி செய்திருக்க வேண்டாமா? சீமான் இது இந்த ஊர்காவை தொட்டு இருக்கக்கூடாதா? புரியுதில்ல உங்களுக்கு? விஜய் 10 நிமிடம் பேசியது அவருக்கு அவ்வளோதான் வரும், பேசினார், முடிஞ்சு போச்சு, போயிட்டு அதோட பேச வேண்டிய அரசியல். நெல் ஏன்டா நெல் திரும்ப முளைச்சிக்கிட்டு இருக்குது? விவசாய நெல் கேள்வி வந்துச்சு யாருக்காவது? ஏன்னா நெல் முளைக்கணும். நெல் முளைச்சதுனாக்கா அது விலையற்று போகும். கம்மி விலைக்கு வந்து சாராய கம்பெனிகளையும் எடுக்கும். சாராய கம்பெனிகள் யார்கிட்ட இருக்குது? எல்லாம் திமுக கிட்ட தான் இருக்குது. கொள்முதல் அரசு கட்டுப்பாட்டுக்கிட்டே இருக்குதா? 2 முடிச்சு போடுங்க. இது பேசு பொருளாக. விவசாயியை வந்து ரோட்டில் நிற்கிறத பற்றி உனக்கு கவலையே இல்லைக்க. ஊர்கா விஷயத்துக்கு போகிறோன்னு எல்லாம் மனுஷனா நீங்கள் சொல்லுங்கள். விஜய் 10 நிமிஷம் பேசினார், 15 நிமிஷம் பேசினார்ன்றது அரசியல், வெறுப்பு அரசியல் அது உங்களுக்கு இருக்குது. நான் அப்பவும் சொல்கிறேன், விஜய் மேலே வெறுப்பு அரசியல் தான் நீங்கள் பேசுறீங்க. நான் சொல்கிறேன் விஜய் அரசியலுக்கு வரட்டும், ஒன்று பக்குவப்பாடலன்னு நான் சொல்கிறேன். 5 வருஷம் பக்குவப்பாடு, மக்கள்கிட்ட வா, பதுங்கிக்கிட்டு இருக்காத, பனையூரில் இருந்துக்கிட்டே ஓலைச்சுவடியில் எழுதிக்கிட்டு இருக்காதிங்க. மக்கள்கிட்ட தொடர்ச்சியாக வர உன்னை மக்கள் வந்து க்ரௌடெல்லாம் வராது, நீங்கள் மூடிக்கிட்டு உட்காந்து இருந்தாலே போதும். புரியுதில்லை? செட்டப் பண்ணி கூட்டம் சேர்த்து மாய பண்ணுற மாதிரிலாம் காட்டாதீங்க. இன்னும் பக்குவப்படுங்கன்னு நம்ம சொல்கிறோம். எவ்வளோ பெரிய ஜாமானுங்களாம் வந்து போயிட்டாங்க. உனக்கு மட்டும் என்ன இவ்வளோ வந்தால் பாதுகாப்பு இல்லைன்னு உருட்டிக்கிட்டு ப்ரைவேட் செக்யூரிட்டியை வச்சுக்கிட்டு இந்த மாய வித்தையெல்லாம் காட்டாது அப்படின்னு தான் நம்ம விமர்சிக்கிறோம் ஒழிய விஜய் மேலே அவதூறாக பேசி விமர்சிக்கிற பழக்கம் எனக்கு இல்லை. இதெல்லாம் பேசு பொருள் இல்லை. பேச வேண்டிய விஷயம் திமுகவுடைய ஊழல். இந்த ஊழலுக்கு வந்தால் இறைடு வந்து பாஜக பழிவாங்க பார்க்குது. நீ மட்டும் நான் கல்புரை ஏற்றி மணி ஆட்டிக்கிட்டா உட்காந்துட்டு இருக்கிறவன் போலீஸை வச்சுக்கிட்டு சொல்லுங்கள். தமிழ்நாட்டுக்குள்ளே நீ பழி வாங்கி இருக்கிற எத்தனை பேர் பட்டியல் இன்றைக்கி எடுத்து நாளைக்கு பேசலாமா, விவாதமாக வரீங்களா யாராவது ஒருத்தர்? சொல்லுங்கள். எத்தனை பேரை, எத்தனை கட்சி ஆட்கள் நீங்கள் பழி வாங்கியிருக்கிறீங்க? தமிழ் தேசியத்துக்குள்ளே இருக்க எத்தனை பேர் மேலே நீங்கள் வழக்கு போட்டு வச்சுருக்கீங்க? ஏதாவது ஒரு வழக்கில் மாட்டிட்டானா அவனை 70 நாள் 80 நாள் வேணும்னு சிறைப்படுத்தி வச்சிருக்கிற வரலாறுலாம் இருக்குது இல்லை? என்ன வழக்கு உங்களுக்கு அந்த மாதிரி நடக்குதா? அப்போ சட்டம் ஒழுங்கு, காவல்துறை, போலீஸ், வக்கீல் எல்லாம் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறதால உடனுக்குடனே உங்களுக்கு பெயில் கிடச்சிருது. புரியுதில்லை? மற்றவங்களுக்கு அதெல்லாம் நடக்க மாட்டேங்குது. இதே தானே உங்கள் மேலேயும் வழக்கு வரும். சட்டப்படி நடவடிக்கை எடுக்குது, அதுக்கு நீங்கள் வந்து பழி வாங்குற நோக்கம் வருதுன்னு அப்புறம் ஆர்கனைஸ் பண்ணுறீங்க. ஏன் பண்ணுறீங்க? பணம் திருடு நடக்கலையா? நடக்கலைன்னு டிஜிபி வழக்கு பதிவு பண்ணிட்டு இருக்கணுமே. ஏன் உங்களுக்கு பயம்? ஆம்ஸ்டாங் விஷயத்தில் தப்பே நடக்கலைன்னா சிபிஐ கொடுத்துட்டு இப்போ ஏன் வச்சுக்கிட்டு மேல்முறையீடு பண்ணிட்டு இருக்கிறீங்க? தப்பு நடக்கலையா? நடக்கலைன்ற தைரியமே கொடுத்துட்டு போயிருக்கணுமா? அப்பா நடக்கலை, நமக்கு என்ன இருக்குது? ஏன்னா உங்ககிட்ட 2 பேர் மாட்டுவோம். ஆம்ஸ்டாங் விஷயம் மட்டும் சிபிஐக்கு போச்சுன்னா உங்கள் ஆளுங்க 2 பேர் மாட்டுவாங்க. பயம் உனக்கு இருக்குது, அது வெளிப்படுது. அதுவே பாஜக எங்களை பழிவாங்க பார்க்குறது, பாஜக எங்களை பழிவாங்க பார்க்குறது, இது வந்து ஏமாத்து வேலை மக்கள்கிட்டன்னு நான் சொல்ல வரேன். சரிங்க. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு வித்தியாசமான கேள்வியோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன். நல்லா கொஞ்சம் நையாண்டித்தனமான ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு ஒருத்தர், லொல்லு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கியதாஸ் பெரம்பூர்லேருந்து ஒரு சிச்சுவேஷன் அமைச்சிருக்காரு. ஏகலைவன் ஐயா சுப்பிரமணிய சாமியை சந்தித்து நேர்காணல் எடுத்தால் நீங்கள் முதலில் கேட்கும் 2 கேள்விகள் என்னவாக இருக்கும்? அவர் ஏன் வந்து உங்களையும் சுப்பிரமணிய சாமியும் வந்து யோசிச்சு பார்த்தாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் உண்மையிலே சுப்பிரமணிய சாமி நானும் 3 முறை சந்திச்சு பேட்டி. எப்பேற்பட்ட ஒரு நிஜமாவே அப்படிதான். அவரு நல்ல இன்டெலெக்சுவல் தெரியும். இதே கேள்வியை நீங்க தமிழரான்னு கேள்வியை கேட்டேன், அவர்கிட்ட கேட்டேன். சத்தியமா அன்னைக்கு முந்தின நாள் வரைக்கும்
கருணாநிதி தான் தமிழினத்தின் தலைவர்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் அந்த காலகட்டத்திலேயே. ஆனால் அவர் சொன்ன உடனே யாரும் என்ன கேள்வி கேட்டேன்னு அவர் பாஷையில் சொல்கிறேன். நான் பச்சை தமிழன். அவா இருக்கால கருணாநிதி வீட்டில் இன்னைக்கும் அவா தெலுங்கு பேசிட்டு இருக்கா. நான் சாட்சி. நான் அவா வீட்டில் எமர்ஜென்சியில் அவா வீட்டில் இருந்துட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அவள் வீட்டில் தெலுங்கு பேசிட்டு இருப்பா இன்ன வரைக்கும். இல்லை சாமி நீங்கள் பேசுனா மிஸ்டர் சாமின்னு தான் சொல்லுவான். இல்லை மிஸ்டர் சாமி நீங்கள் சொல்கிறது தப்பாக இருக்குது. அவர் தமிழ் இப்படி சொல்லி உங்களை ஏமாத்திட்டு இருக்கான்றேன். என்ன நான் பச்சை தஞ்சாவூர் தமிழர். எங்கள் அப்பா அங்கே வேலைக்கு போய் அங்கே போய் நான் அங்கேருந்து அப்படியே அங்கே போனாருன்னு சொல்ல வரல. அவருக்கு தமிழ் சரியாக வரல. அங்கே அமெரிக்காவுக்கு போயிட்டார், அங்கேயே படித்தார், அங்கே ப்ரொஃபஸராக இருக்கிறாரு. அப்புறம் அப்படியே வந்தார். நான் பச்சை நான் வழக்கு இது வரைக்கும் இத்தனை வழக்கு காவிரி முல்லை பெரியாறு யார் கருணாநிதி போட்டாளா அவா போட்டாளா? அவள் தெலுங்கு பேசிட்டு விட்டு கொடுத்துட்டு இருந்தா. இங்கே காவிரி விஷயத்த கிருஷ்ணா விஷயத்த நான் வழக்கு போட்டேன். நான் தமிழன். இது அவர் பேசி இருக்கிறாரு. இந்த பெரம்பூர் தம்பிக்கு நான் சொல்லிடுவேன். வித்தியாசமா இருக்கு நீங்க அவர் பாஷையில பேசுறது. அவர் இப்படியே சொன்னாரு. இதை அவர் சொன்ன பேட்டியிலேயே எழுதியே கொடுத்தான். எடிட்டர் அதை எடுத்துட்டாரு. அவர் தெலுங்கர் தான் அப்படின்றத எடுத்துட்டாரு. இது வேணா ரொம்ப கான்ட்ரவர்ஷியலா இருக்கும். அப்போ 2004 நினைக்கிறேன். 2004 இந்த விஷயம் வெளியே வருது. அது வரைக்கும் நான் ஒரு தமிழர் தான் நினைச்சிட்டு இருக்கேன். அப்புறம் நிறைய பேர்ட்டு சொல்லும் போது தான் தெரியுது அவர் பச்சை வீட்டில் தெலுங்கு பேசிட்டு தான் இருப்பாங்க எல்லாருமே. அடித்து சொன்னார். நான் சாட்சின்னாரு. முத்தெலுங்கு அறிஞர். ஆமாம், நான் தமிழ். என்னை நீ பாப்பான்னு ஒதுக்கி வச்சு பாப்பா நான் செஞ்சேன்னா உங்களுக்கு அவள் கருணாநிதி செஞ்சாளா? அவள் என்ன செஞ்சா? பணத்தை சேர்த்து அங்கே கொண்டு போய் எல்லாம் பதிக்க வச்சுட்டு இருக்கா. நான் இங்கே உங்களுக்கு வாதாடிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 18-19 வழக்க சொன்னார். பட்டியல் இருக்குது. முல்லை பெரியாறு அணை நீர்மட்டம் உயர்த்தினது யாரு? இவாலாம் நான் வாங்கி கொடுத்த உத்தரவு. இவா ஒட்டிக்கிண்டா ஸ்டிக்கர் ஓட்டுற அன்னைக்கே அந்த வார்த்தை சொன்னார். ஸ்டிக்கர் ஓட்டுறது. ஆமாம், கிருஷ்ணா தண்ணி அங்கேருந்து நமக்கு வர்ற பிரச்சனையில் சிக்கல் உடைச்சிது நான் போட்ட வழக்கு. இவ என்ன பண்ணிட்டு இருந்தா? அங்கே ஜாலரா அடிச்சிருந்தா இவாளுக்கும் அவளுக்கும். நோக்கு தெரியுமா உனக்கு? எம்ஜிஆர் பிள்ளை தண்ணி கிருஷ்ணா தண்ணி வந்திருக்கும். 320 டிஎம்சி தண்ணி கிட்ட அக்ரிமெண்ட் முடிஞ்சிருச்சு. கெடுத்ததே இவா தான் கெடுத்தா. கருணாநிதி தான் கெடுத்தா. எம்ஜிஆர் மலையாளி அப்படின்னு போட்டு பூதாகரமே கிளப்பி விட்டுட்டா. இல்லைன்னா இன்னைக்கு எவ்வளோ டிஎம்சி வாங்கிட்டு இருக்கிறோம் நம்ம? உண்மை அது சொல்கிறதுனா எனக்கு சிரிப்பாக ஆக்சுவலாக பேசுகிறாரு. கரெக்டாக பேசினார். இவா கெடுத்தது துரோகம் பண்ணது. இந்த காவிரி பிரச்சனைக்கு துரோகம் பண்ணது கருணாநிதி பண்ணிட்டு இருந்தா. அவளை பேச சொல்லு. அப்புறம் உங்களை ஏதோ ஒரு வார்த்தை கேட்டாங்க. உங்களை லூசுன்னு சொல்கிறாங்களே சாமி அப்படின்னு கேட்டேன். இந்த வார்த்தையை கேட்டேன். அப்படியே கேட்டேன். எல்லாம் நீங்கள் எவ்வளோ பேசுகிறீங்க, இவ்வளோ இன்டெலெக்சுவலாக பேசுறீங்க, உங்களை தப்பாக நினைக்காதீங்க, நீங்கள் ஒரு லூசுன்னு சொல்கிறாங்களே சாமின்னு கோபப்படலைங்க. அந்த மனுஷன் கோபப்படவே இல்லை. நிதானமாக பதில் சிரிச்சிட்டு இருந்து அவள் என்கிட்ட தோற்று போனவா அப்படிதான் சொல்லுவாள். ஆர்கியூமெண்ட் பண்ணுறதுக்கு அவளுக்கு தில் இல்லை. நான் சொல்கிறது தப்புன்னு வழக்கு போடு, கோர்ட்டுக்கு வா, கொண்டு வா, என்ன நிறுத்து. ஆனால் நீ என்ன சொல்லிட்டு இருக்கிற? என்ன லூசுன்னு சொல்லிட்டு போகிறேன். நீ பயந்து போயிருக்கிற. நான் உன்னை பார்த்து சிரிக்கிறேன், பரிதாபப்படுறேன். அவளுக்கு இதான் என்னுடைய பதில். நான் லூசுன்னா லூசுக்கு எதிராக நீ ஏன் பயந்து ஓடி பதுங்குற? நீ ஏன் லூசுக்கு ஆள் அனுப்பிச்சு பேசிட்டு இருக்கிற? நான் லூசு எனக்கு ஏன் நீ பேரம் பேசுற? எல்லாம் பேசினார் அன்னைக்கு. அது எல்லாத்தையும் சொல்கிறேன். அந்த பெரம்பூர் தம்பி கேள்விக்காக அவர் சந்தித்தால் என்ன கேட்டிருக்கிறாரு? தெலுங்கு 2 கேள்விகள் கேட்பீங்கன்னா என்ன கேள்வி கேட்பீங்க? இன்னைக்கு சந்திச்சா ஒரு கேள்வி கேட்பீங்கன்னா என்ன கேள்வி கேட்பீங்க? இன்னைக்கு சந்திச்சாக்கா வாய்ப்பு இருக்கு, சந்திக்கிற வாய்ப்பு இருக்கும். என்னைக்கும் சந்திச்சா திமுக மேல ஒரு அலிகேஷன் இருந்தது. எனக்கு ஒரு சந்தேகமா இருக்குது. அது மட்டும் ஒரு சந்தேகத்தை சொல்லுங்க சாமின்னு கேட்பேன். திடீர்னு ஒரு பெரிய சிடி எல்லாம் வெளியிட்டீங்க. ஆமாம், 2Gல விஷயம்லாம் வந்தது. ஏர்போர்ட் லாபியில் சென்னை ஏர்போர்ட் லாபியில் ஆற்காடு வீராசாமி உங்களை சந்திக்கிறாரு. பேசிட்டு இருந்தீங்க. பிறகு ஒன்றுமே நடக்கல. ஏன் சாமின்னு நான் ஒரு கேள்வி மட்டும் அவர்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். நிச்சயமா அது நேரில் பார்த்தா கண்டிப்பாக கேட்டான். என்னைக்கும் கேட்பான். ரைட்டு. அதாவது கடைசி கேள்வி எதிர்பார்க்கவே இல்லை. இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படிங்கிறனால தான் அதை எடுத்தேன். பட் இன்னும் வழக்கம் போல் சில கேள்விகள் தேங்கி விட்டது. இல்லை, அவர் முன்னாடி பேசிக்கிட்டு இருந்தேன். நான் அடிக்கடி சந்திப்பாக எல்லா கட்சி தலைவர்களை பார்க்குற மாதிரி சுப்பிரமணிய சாமி கிட்ட பேசிட்டு இருந்தேன். 2009க்கு பிறகு அதுக்கு பிறகு திருச்சி வேலுசாமி அவர்களுடைய அந்த புத்தகத்தை எழுதினப்ப சூத்திரதாரி அந்த இனப்படுகொலையுடைய மைய பகுதியாக இருக்கக்கூடிய ஒரு கருத்து முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியினுடைய படுகொலை, அதனுடைய சூத்திரதாரிகளில் ஒருத்தர் இந்த அந்த விஷயம்லாம் வந்த பிறகு பேசுறதே விட்டோம். இதுதான் விஷயம். நிச்சயமா. இப்போ இந்த ஒரு வித்தியாசமான கேள்வியும் பதிலோட இன்னைக்கு நம்மளோட நேர்காணல் முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வேணும்னா நம்ம தேர்தல் நெருங்குறவங்க வாரத்துக்கு ஒரு வாட்டிங்கிறத 2 கூட மாத்திக்கலாம். ஏன்னா அவ்வளோ கேள்விகள் இருக்கு. அப்பதான் அதை முடிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு உங்களோட தெளிவான பதிலுக்கு மிக்க நன்றி. வணக்கம். வணக்கம்.
என்னுடைய நிறுவனமான எஸ் ஹெல்த் கேர் சொல்யூஷன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஃபிசியோதெரப்பி கிளினிக் சாந்தி காலனி அண்ணா நகர் சென்னையில் 15 வருடங்களுக்கு மேலாக இயங்கி கொண்டு வருது. சென்னையில் பல பகுதியில் எங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது. மேலும் இதை தொடர்பு கொள்வதற்கு 9600038046 அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம், அல்லது 9150211185 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய ஆலோசனைக்காகவும் அப்பாயின்மெண்ட்டுக்காகவும் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் எங்களிடத்தை தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்களை நீக்கிறதுக்காகவும் ட்ரீட்மெண்ட் குறித்த தெளிவான விளக்கத்தையும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக சொல்கிறோம். ஆன்லைன் கால்லையும் எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது. நீங்கள் வர முடியாதவங்க அந்த ஆன்லைன் வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம்.